நம்மளுடைய இந்து மத வழிபாடு முறைகள்ல 6 ஆதிசங்கரர் இல்லையா பகவத்பாதால் பண்ணியிருப்பாங்க. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் எல்லாமே நம்ம சொல்லுவோம் சௌரம்னு. இதுல அன்னை வாராகி பாருங்க, சைவத்துல இருக்கிறவங்களும் அன்னை வாராகி வணங்குவாங்க, வைணவத்துக்கும் அன்னை வாராகி இருப்பா, சாக்தத்திலேயே அவளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. பின்ன கௌமாரத்துக்கும் கானாபத்தியத்துக்கும் வேறு பெயர்களில் வந்தாலும் அன்னை வாராகி எல்லாருக்குமான தேவி. இப்போ எல்லாருக்குமே பாருங்களேன், என்னை நான் பாதுகாத்துக்கணும், என்ன நான் எப்படி பாதுகாத்துக்கணும் என்கிட்ட இருந்து அப்படின்னா, எனக்கே தெரியாமல் என்கிட்ட துர்குணங்கள் ஏதாவது இருந்தால் அதை முதலில் காலியாக்குபவள் அன்னை வாராகி இல்லையா? அப்போ நான் என்ன சுத்தமா இருக்கணும், எப்படி தங்கத்தை நெருப்புல போட்டு பவுன் சுத்தமாகுதோ, அன்னை வாராகி முதல்ல அவங்க சிஷ்யனை யார் அவளை நம்பி வருகிறார்களோ நிறைய சோதனை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்திடுறான். அப்ப எதையும் தாங்கும் இதயம் ஆயிருது இல்லையா? இன்னொன்னு, அவள் பக்குவப்படுத்தின பிறகு அதனால்தான் சொல்லுவாங்க, அன்னை வாராகி உபாசகர்கிட்ட வாய் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை வாராகி உபாசகர்கள் பேசினா அது நடக்கும். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்.